திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெற இருக்கும் நிலையில் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் நாள்தோறும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 5ஆம் நாளான இன்று ஓதுவார்கள் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதியது நன்றாக இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். எங்க பார்த்தாலும் தங்கமா ஜொலிக்குது முருகன் கோயில். நாங்க இந்த ஊர் தான், ரொம்ப அழகா ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய வேண்டுதல் என்ன கேட்டாலும் நம்ம அப்ப முருகர் எப்பவுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லா மக்கள் எங்கெங்க தங்கினாலும் போறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லா இடத்துலயுமே சரியான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, கோயில் சிறப்பாக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியை காண்பதற்கு வெளிநாடு வெளிமாநிலங்களிலிருந்து மொத்தம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பக்தர்களின் வசதிக்காக கடற்கரையில் சுமார் 40,000 சதுர அடி பரப்பளவில் கம்புகளால் தடுப்பு வேலியும் 8,000 சதுர அடியில் மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 தெளிப்பான்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 7ஆம் தேதி கரெக்டா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் சொன்னாப்புல நேரத்துல இருந்து சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஊரு சங்கர கோயில் தான். சங்கர கோயில இருந்து அறுமுக சண்முகரும் வள்ளி தெய்வானையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் 6 முகங்கள் 12 கைகளுடன் வள்ளி தெய்வானையுடன் சண்முக பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் வாழை, சந்தனம், ஜவ்வாது உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் சுமார் 7 அடி உயரத்திற்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாளை மறுநாள் நடைபெறும் குடமுழுக்கிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.